ஐநா மனித உரிமை சபையிலே ஸ்ரீலங்கா தொடர்பிலே நாங்கள் இரண்டு விடயங்களை பார்க்கலாம். ஒன்று ஸ்ரீலங்கா தொடர்பிலே ஐநா மனித உரிமை சபை ஆணையாளர் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கை. இரண்டாவது அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற தீர்மான வரைவு. இந்த ஐநா மனித உரிமை சபை ஆணையாளருடைய அந்த அறிக்கையும் அதனுடைய பரிந்துரைகள் என்பது மிக முக்கியமானது. அதில் பிரதானமாக இந்த அறிக்கை என்பது பல்வேறுபட்ட ஆழமான உண்மைகளை அது வெளிக்கொண்டிருக்கின்றது. முக்கியமாக பல்வேறுபட்ட விடயங்களை 8 அம்சங்களை மையமாக கொண்டு ஐநா ஆணையாளர் சுட்டிக்காட்டிய விடயங்கள் மிகுந்த நம்பிக்கை தருவதாக இருக்கின்றன. அதனுடைய பரிந்துரைகளும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியாக இருக்கின்றது. ஆனால் இந்த பரிந்துரைகளை எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணுவது, திசை திருப்புகின்ற வகையில் தான் இன்று அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த தீர்மானம் என்பது தமிழ் மக்களுக்கு நீதியை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக இந்த தீர்மான வரவு என்பது ஒரு அரசோடு தான் இணைந்து அல்லது அரசோடு தான் பேசும் என்ற அடிப்படையிலே அங்கே ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த வரைவு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இதில் ஆழமாக பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கா தொடர்பிலே இந்த சர்வதேச நாடுகள் கொண்டிருக்கின்ற அரசியல் நிலைப்பாடு, ஸ்ரீலங்கா தொடர்பிலே சர்வதேச நாடுகள் கொண்டிருக்கின்ற மனித உரிமைகள் தொடர்பான நிலைப்பாடு, இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஐநா மனித உரிமை சபையினுடைய ஆணையாளர் அலுவலகம் ஸ்ரீலங்கா தொடர்பிலே மேற்கொண்ட அந்த விசாரணை அறிக்கை ஒன்று, அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற தீர்மான வரைவு இரண்டு. இந்த முதலாவது அறிக்கை என்பது, ஆணையாளருடைய அறிக்கை என்பது ஒரு ஐநா மனித உரிமை சபையில் நிறைவேற்ற தீர்மானத்தினூடாக வடிவந்த ஒரு அறிக்கை என்ற அடிப்படையிலே ஒரு சட்டபூர்வமான ஆவணமாக இருக்கின்றது. இது நீதிக்கான போராட்டத்தில் இந்த ஆவணம் ஒரு கருவியாக நாங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட ஆழமான உண்மைகளை அந்த விசாரணை அறிக்கை வெளிக்கொண்டிருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம். மற்றும் ஸ்ரீலங்காவினுடைய நீதி பரிபாலன சபை, அதனுடைய உட்கட்டமைப்பு, பல்வேறுபட்ட விடயங்களை ஆணையாளர் கேள்விக்குட்படுத்தியிருப்பதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதனுடைய பரிந்துரைகளும் பல்வேறுபட்ட கவனிக்கத்தக்க அம்சங்களாக இருக்கின்றன. ஆனால் இவ்வாறான ஒரு கனதியான ஒரு விடயத்தை திசை திருப்புகின்ற வகையில் ஐநா மனித உரிமை சபையிலே அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த தீர்மானத்துக்கு பின்னால் அணிவகுத்திருக்கின்ற இந்த சர்வதேசத்தினுடைய நாடுகளுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு இந்த சர்வதேச நாடுகள் ஸ்ரீலங்கா தொடர்பாக கொண்டிருக்கின்ற அரசியல் நிலைப்பாடு. இந்த அரசியல் நிலைப்பாட்டை அடைவதற்கு, அதனை நியாயப்படுத்துவதற்கு மனித உரிமை என்ற விடயத்தில் இப்பொழுது அவர்கள் ஒரு மென்போக்கான நிலையைத்தான் கைக்கொள்கின்றார்கள். ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு ஈழத்தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளை ஒரு கருவியாக பாவித்து இப்பொழுது அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டபின் அந்த மாற்றத்தினூடாக ஏற்பட்ட அரசாங்கத்தை பாதுகாப்பதில் தான் இந்த அரசுகள் தீவிரமாக இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அடிப்படையிலே ஐநா மனித உரிமை சபையோடு ஈழத்தமிழர்களுக்கான நீதிக்கான போராட்டம் முடிந்து விடுவதல்ல. அது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட தளங்களிலே நாங்கள் செயற்பட வேண்டிய கடமையையும் பொறுப்பினையும் இந்த ஐநா மனித உரிமை சபை உணர்த்தி இருக்கின்றது. அத்தோடு சர்வதேசத்தினுடைய நலன்சார் புவிசார் போக்குகளுடைய உண்மையான முகத்தை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை இந்த ஸ்ரீலங்கா விவகாரத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இருப்பினும் எமக்கு கிடைக்கின்ற இவ்வாறான வாய்ப்புகளை கருவியாக கொண்டு, இவற்றை நாங்கள் ஒரு படிக்கற்களாக கொண்டு எமக்கான நீதிக்கான போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய அஜெண்டா அமெரிக்காவிடமோ ஸ்ரீலங்காவிடமோ அல்லது பிற நாடுகளிடமோ இல்லை. எமக்கான நீதியை எங்களுடைய அஜெண்டா மூலம்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஐநாவை பாரப்படுத்துகின்ற கோரிக்கையோடு மில்லியன் கையெழுத்து போராட்டத்தை நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் கடந்த மார்ச் மாதம் ஐநா மனித உரிமை சபை கூட்டத்தொடர் இடம்பெற்ற வேளை தொடங்கியிருந்தது. 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். தமிழீழ தாயத்திலிருந்து 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், புலம்பெயர் தேசங்கள் வாழ்கின்ற மக்கள், தமிழர்கள் என்று உலக பரப்புமாகின்ற 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய இந்த கோரிக்கைக்கு கையொப்பமிட்டு அங்கீகாரத்தையும் ஆணையினையும் தந்திருக்கின்றார்கள். ஆகையால் இந்த மக்களுடைய அங்கீகாரத்தையும் ஆணையும் தான் எமது பிரதான செயல்முனைப்பாக இருக்கின்றது. எம்மை பொறுத்த மட்டில் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான அந்த பரிகார நீதியை பெற்றெடுப்பதற்கான களம் என்பது ஸ்ரீலங்காவினுடைய நிர்வாக கட்டமைப்புகளோ நீதி கட்டமைப்புகளோ அல்ல. அது ஒரு நீதிக்கான சர்வதேச பொறிமுறையாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினூடாகத்தான் எமக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்று சர்வதேசம் சொல்லுகின்ற சொல்லாடல்கள், இனநல்லிணக்கம், பொறுப்பு கூறல் போன்ற விடயங்கள் ஸ்ரீலங்காவின் அரச கட்டமைப்புக்குள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. கடந்த கால அனுபவங்களும் இதைத்தான் பறைசாற்றி நிற்கின்றன. அந்த அடிப்படையிலே எம்மை பொறுத்தமட்டில் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்ற அந்த 14 லட்சம் மக்களுடைய அந்த ஆணையை நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் உறுதியோடு எடுத்துச் செல்லும்.